Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 90. First slide பார்க்கலாம். Peace and tranquility. The peace அப்படின்னா சமாதானம், அமைதின்னு சொன்னா சமாதானம். tranquility அப்படின்னா அமைதி. பீஸ்னா சமாதானம் அண்ட் tranquilityனா அமைதி. Peace and tranquility in the India-China border regions is essential for the overall development of bilateral relations. The foreign ministry said in a statement, இரு தரப்பு உறவுகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இந்தியா சீனா எல்லை பகுதிகளில் சமாதானமும் அமைதியும் அவசியம் என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸோ இருதரப்பு உறவுகளின், அதாவது பைலேட்ரல் ரிலேஷன்ஸ், ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, அதாவது ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப், ஒட்டுமொத்த ஓவரால் டெவலப்மெண்ட். அப்போ இருதரப்பு உறவுகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குன்னா ஃபார் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் பைலேட்ரல் ரிலேஷன்ஸ். பைலேட்ரல்னா இருதரப்பு உறவுகள். இந்தியா சீனா எல்லை பகுதிகளில், இந்தியா சீனா எல்லை பகுதிகள்னா இந்தியா சீனா பார்டர் ரீஜன்ஸ், சமாதானமும் அமைதியும் அவசியம். சமாதானம் அப்படின்னா பீஸ் அண்ட் tranquility அப்படின்னா அமைதி அவசியம். இஸ் எசென்சியல் என்று வெளியுறவு அமைச்சகம், ஃபாரின் மினிஸ்ட்ரி செட் இன் ஏ ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸ்கிமிஷஸ். இந்த ஸ்கிமிஷஸ் அப்படின்னா திட்டமிடப்படாத மோதல்கள். இந்தியா சைனா பார்டரில் எந்த திட்டமும் இல்லாமே மோதல்கள் நடக்கிறது, அதுதான் ஸ்கிமிஷஸ் பிட்வீன். இந்த ஸ்கிமிஷஸ் தான் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்டு. திட்டமிடப்படாத மோதல்கள். ஸ்கிமிஷஸ் பிட்வீன் த சோல்ஜர்ஸ் ஆஃப் போத் சைட்ஸ் were reported in Pangong Lake region on May 5 and May 6. May 5 மற்றும் மே 6 ஆகிய தேதியில் பங்கோங் ஏரி பிராந்தியத்தில் இருதரப்பு வீரர்களுக்கு இடையே திட்டமிடப்படாத மோதல்கள், திடீரென, அதாவது திட்டமிடப்படாத மோதல்கள் ஏற்பட்டன. த ஸ்கிமிஷஸ் அப்படின்னு சொல்லி May 5, May 5 மற்றும் May 6 ஆகிய தேதிகளில் on May 5 and May 6 பங்கோங் ஏரி பிராந்தியத்தில், அதாவது பங்கோங் லேக், ஏரினா லேக், ரீஜியனா பிராந்தியத்தில் இருதரப்பு வீரர்கள், அதாவது இருதரப்பு போத் சைட்ஸ், சோல்ஜர்ஸ் ஆஃப் போத் சைட்ஸ் இடையே திட்டமிடப்படாத மோதல்கள் ஸ்கிமிஷஸ் பிட்வீன் ஏற்பட்டன. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பேக்ட்ராப் ஆஃப் அலிகேஷன்ஸ். குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் மிஸ்டர் கெஜ்ரிவால் அண்ட் Delhi Chief Minister Kejriwal and AAP had justified the decision in the backdrop of allegation that COVID-19 patients are being turned away by the hospitals. COVID-19 நோயாளிகள் மருத்துவமனைகளால் திருப்பி அனுப்பப்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் திரு கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இந்த முடிவை நியாயப்படுத்தியிருந்தன. அதுக்கு நியாயப்படுத்தியிருந்தன. அதாவது COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். அதாவது COVID-19 patients are being turned away by the ஹாஸ்பிட்டல்னா திருப்பி அனுப்பப்படுகின்றனர். பீயிங் டர்ன் திருப்பி அனுப்பப்படுகின்றனர்
என்ற குற்றச்சாட்டுகளின் பின்னணியில். ஸோ த பேக்ட்ராப் ஆஃப் அலிகேஷன்ஸ்னா அலிகேஷன் குற்றச்சாட்டு, பேக்ட்ராப்னா பின்னணியில். திரு கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இந்த முடிவை நியாயப்படுத்தியிருக்கின்றன. மிஸ்டர் கெஜ்ரிவால் அண்ட் ஏஏபிஎஸ் ஜஸ்டிஃபைட்னா நியாயப்படுத்தியிருக்கின்றன இந்த முடிவை அப்படின்னா டிசிஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ரேசிசம் allegation backs. So never too late. The racism allegation இனவரி குற்றச்சாட்டு. இங்கே பேக்ஸ் அப்படின்னா அது ஆதரிக்கிறது, ஆதரவளிக்கிறது இல்லை ஆதரிக்கிறது, அதுதான் இங்குள்ள மீனிங். இந்த 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 சென்டென்ஸோட மீனிங், சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த வேர்ட் பேக்ஸ் அப்படின்னா ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம். Never too late to fight for the right cause. Chris Gayle backs Terrence Sammy's racism allegation. சரியான விஷயத்திற்காக போராடுவதற்கு காலம் ஒருபோதும் கடந்து விடவில்லை. கிறிஸ் கெயில் டெரன்ஸ் சம்மின் இனவரி குற்றச்சாட்டை ஆதரிக்கிறார். இது இனவரி குற்றச்சாட்டுன்னா ரேசிசம் அலிகேஷன்ஸ். ஸோ சரியான விஷயத்திற்காக போராடுவதற்காக, டு ஃபைட் ஃபார் த ரைட் காஸ், அதாவது சரியான விஷயம், ரைட் காஸ்னா சரியான விஷயத்திற்காக என்ன போராடுவதற்கு காலம் ஒருபோதும் கடந்து விட, நெவர் டூ லேட், அதான காலம் ஒருபோதும் கடந்து விடவில்லை. கிறிஸ் கெயில் டெரன்ஸ் சாமியின் இனவெறி குற்றச்சாட்டை, த கிறிஸ் கெயில் டெரன்ஸ் சாமிஸ் ரேசிசம் அலிகேஷன், ரேசிசம் அலிகேஷன் அப்படின்னா இனவெறி குற்றச்சாட்டை ஆதரிக்கிறன்னா பேக்ஸ். Chris Gayle backs Terrence Sammy's racism allegation. அதாவது இதில் பேக்ஸ் அப்படின்னா ஆதரிக்கிறது, ரேசிசம் அலிகேஷன் அப்படின்னா இனவரி குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஃபயர் பிரேக்ஸ் அவுட் டவுஸ் த பிளேஸ். த ஃபயர் பிரேக்ஸ் அவுட்னா தீ விபத்து ஏற்பட்டது. Douse the blaze in தீயை அணைக்க. Fire breaks out at Mumbai iconic Crawford Market. 10 fire engines have been rushed to douse the place. மும்பையின் ஐகானிக் கிராபோர்ட் சந்தையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க 10 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளன. சரி, மும்பையின் ஐகானிக் போர்ட் சந்தையில் at Mumbai's iconic Crawford Market தீ விபத்து ஏற்பட்டது. சந்தைனா மார்க்கெட். தீ விபத்து ஏற்பட்டது. ஃபயர் பிரேக்ஸ் அவுட்னா தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க, டவுஸ் த பிளேஸ் அப்படின்னா தீயை அணைக்க. 10 தீயணைப்பு வாகனம், 10 ஃபயர் என்ஜின்ஸ் ஹவ் பீன் ரஸ்ட் விரைந்திருக்கின்றன இல்லை விரைந்துள்ளன. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். allegedly placed. இது allegedly plasedனா அதாவது வைக்கப்பட்டதாக கூறப்படும் இல்லை வைக்கப்பட்டதாக சொல்லப்படும். allegedly placed. So the elephant died after eating a pineapple stuffed with crackers, allegedly placed by some locals. இந்த லோக்கல்ஸ்னா உள்ளூர்வாசிகள், சில உள்ளூர்வாசிகளால் வைக்கப்பட்டதாக கூறப்படும் சொல்லப்படும் பட்டாசுகளால் நிரப்பப்பட்ட அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு ஒரு யானை இறந்தது. இது ரீசன்ட் நியூஸ், அதான் போட்டிருக்கேன். இன் கேரளாவில் இது நடந்தது. சில உள்ளூர்வாசிகள் பை சம் லோக்கல்ஸ் வைக்கப்பட்டதாக கூறப்படும் அல்லது சொல்லப்படும். த allegedly placed, allegedlyன்னு சொல்லுவாங்க. allegedly placed வைக்கப்பட்டதாக கூறப்படும் அல்லது சொல்லப்படும் பட்டாசுகளால் நிரப்பப்பட்ட ஸ்டஃப் வித் கிராக்கர்ஸ் அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு ஈட்டிங் ஏ பைனாப்பிள் யானை இருந்தது. எலிஃபண்ட் டைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் ஃபண்ட். இந்த கன்சர்வேஷன்னா பராமரிப்பு அல்லது பாதுகாப்பு அல்லது பராமரிப்பு. ஆஃபண்ட் அப்படின்னா அனாதை. ஐ ஹவ் ஒர்க்ட், இதே ஒருத்தர், அதாவது அக்தர்னு ஒருத்தர் இந்த எலிஃபெண்ட்டை
பராமரிச்சுட்டு வராரு அப்படின்னு ஒரு நியூஸ். அந்த நியூஸு இதுக்காக போட்டிருக்கேன் இந்த ஸ்லைட். I have worked for the conservation of elephants for many years. I don't want that after my death my elephants are orphaned. அக்தர் told. யானைகளின் அந்த கன்சர்வேஷன் தான் அதோட ஹைலைட் வேர்ட்ஸ். பராமரிப்பு அல்லது பாதுகாப்புக்காக நான் பல ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளேன். எனது மரணத்துக்கு பிறகு எனது யானைகள் அனாதையாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று அக்தர் கூறினார். ஸோ யானைகளின் பராமரிப்பு அல்லது பாதுகாப்புக்காக, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், யானையின் பராமரிப்பு அல்லது பாதுகாப்புக்காக நான் பல ஆண்டுகளாக ஒர்க்ட் ஃபார் மெனி இயர்ஸ். பல ஆண்டுகளான ஃபார் மெனி இயர்ஸ் நான் பணியாற்றினேன். ஒர்க்ட் எனது மரணத்துக்கு பிறகு, ஆஃப்டர் மை டெத் எனது யானைகள், மை எலிஃபென்ட்ஸ் அனாதையாக இருப்பதை, ஆர் ஆஃபன்டன் அனாதையாக இருக்கிறது நான் விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் என்று அக்தர் டோல்ட். Thank you for watching, friends. If you like this video, please share, subscribe and click the bell icon.